Are you struggling with Grade 10 and own L Science? Science Way Academy, we are ready to make it easy to you. மூல் அப்படின்னு சொல்றது ஒரு சமன்பாட்டால வரையறுக்கப்படும் மூல் சமன் எடுத்த பதார்த்தத்தின் திணிவு கீழ் மூலர் திணிவு என்று சொல்ற ஒரு சமன்பாட்டில் எங்களுக்கு விளங்கலாம். மூல் சமன் குறிப்பிட்ட பதார்த்தத்தின் திணிவு, அந்த பதார்த்தத்தின் மூலர் திணிவு. உதாரணமா கல்சியம் கார்பனேட் 100 கிராம் நாங்க நிறுத்தெடுத்தா, கல்சியம் கார்பனேட் நாங்க 100 கிராம் நாங்க நிறுத்தெடுக்க போறோம். ஸோ எங்களுக்கு இந்த தட்டுல ஒரு தராசுல நாங்க வைக்கிற நேரம் கல்சியம் கார்பனேட் 100 கிராம் வரணுமாக இருந்தால் நாங்க இந்த கல்சியம் கார்பனேட் இது மூன்றும், அதாவது இங்க கல்சியம் கார்பனேட்ல ஒரு தனியான கல்சியம் கார்பனேட்டுல ஒரு கார்பன் அணு, ஒரு கல்சியம் அணு, 3 ஒட்சிசன் அணுக்கள் இருக்கு. 3 ஒட்சிசன் அணுக்கள், இது மூன்றும் சேர்ந்துதான் ஒரு கல்சியம் கார்பனேட், தனியான வெறும் ஒரு கல்சியம் கார்பனேட் மூலக்கூறு. நீங்க இதுல 100 கிராம் கல்சியம் கார்பனேட் நீங்க நிறுக்கணுமாக இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கல்சியம் கார்பனேட்டை ஒவ்வொன்றாக இந்த தராசுல சேர்க்க வேண்டி வரும். ஒவ்வொன்றாக தராசுக்கு நீங்க போடுறீங்க, கல்சியம் கார்பனேட் போடுபடுது. ஸோ இப்படி நீங்க 6.022 தர 1023 எண்ணிக்கையான கல்சியம் கார்பனேட் மூலக்கூறுகளை தனித்தனியாக எடுத்து போடுற நேரம்தான் உங்களுக்கு இங்க 100 கிராம் என்று சொல்ற அந்த அளவு வரும். ஸோ இதுல எங்களுக்கு கிளியர் ஆகுது, அவகாதரோ மாறிலிட எண்ணிக்கைக்கு சமனான கல்சியம் கார்பனேட் நாங்க எடுக்கிற நேரம் அங்க அதுல திணிவு 100 கிராம் ஆக வருது. ஸோ இந்த எண்ணிக்கையை தான் நாங்க என்ன சொல்றோம், ஒரு மூல் அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கேயும் இந்த ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு 100 கிராம். ஸோ அதை நாங்க இங்க மூலர் திணிவாக நாங்க எடுக்கிறோம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு 200 கிராம் அப்படின்ட்டு வார நேரம் 200 கிராம் நீங்க கல்சியம் கார்பனேட் இதுல நீங்க நிறுக்கணுமாக இருந்தா இந்த எண்ணிக்கையை போல இன்னும் ஒரு 2 மடங்கான கல்சியம் கார்பனேட் மூலக்கூறுகளை நீங்க இந்த தராசுல போட வேண்டி வரும். இதை விட 2 மடங்கான எண்ணிக்கையில கல்சியம் கார்பனேட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து இந்த தராசுல போட வேண்டி வரும். அந்த சந்தர்ப்பத்துல தான் இது 200 கிராம் உங்களுக்கு காட்டும். ஸோ இது ஒரு மூல் அளவுண்டா இது 2 மூல் அளவாக இருக்கு. ஆகவே ஒரு மூலின் திணிவு 100 கிராம், 2 மூலின் திணிவு 200 கிராம். ஸோ இதைத்தான் இந்த நாங்க சமன்பாட்டில் எடுத்து காட்ட போறோம். ஸோ மூல் அளவு உங்களுக்கு காணணுமாக இருந்தா இதை நாங்க சிம்பிளா என் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஸோ இங்க இருக்கிற மூலர் திணிவு மாறாது, திணிவு மாறும் போது இங்க மூல் மாறும். இங்க இருக்க திணிவு 100 கிராம், மூலர் திணிவு 100 கிராம், மூல் -1, ஆகவே மூல் 1 மூல் அப்படின்னு சொல்லு, இது மூல். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திணிவு 200 கிராம் ஆக இருந்தா இங்க இருக்கக்கூடியது 2 மூலாக வரும். ஸோ இதுதான் மூல் திணிவு மூலர் திணிவு மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஸோ அந்த 6.022 தர 1023 சொல்றது ஜஸ்ட் அவகாதரோ மாறிலி. அந்த அவகாதரோ மாறிலி எண்ணிக்கைக்கு சமனான எந்த ஒரு பதார்த்தம் இருந்தாலும் அதை நாங்க ஒரு மூல் அப்படின்னு சொல்லும். ஸோ ஃபைனலா வந்துட்டு ஒரு கணிப்பு செய்யறதால இதை எல்லாத்தையும் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ உதாரணமா இந்த கல்சியம் கார்பனேட்டை நாங்க எடுப்போம். ஸோ கல்சியம் கார்பனேட், இந்த கல்சியம் கார்பனேட்ல ஒரு கல்சியம் கார்பனேட் மூலக்கூறு, ஒரு கல்சியம் கார்பனேட் மூலக்கூறுல இருக்கக்கூடிய கல்சியம் அணு, கல்சியம் அணு ஒன்று, கார்பன் அணு, கார்பன் அணு ஒன்று, ஒட்சிசன் அணு அது 3. இது வெறும் ஒரு கல்சியம் கார்பனேட். ரெண்டாவது கணக்குல பாருங்க, இதுல ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்,
ஒரு மூல் கல்சியம் கார்பனேட். ஸோ ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்னா இந்த கல்சியம் கார்பனேட் இந்த மூலக்கூறு இத போல 6.022 தர 1023 எண்ணிக்கையில கல்சியம் கார்பனேட் மூலக்கூறுகள் அந்த தொகுதியில இருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற கல்சியம் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 தர 1023 எண்ணிக்கை. அதே மாதிரி கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 தர 1023 எண்ணிக்கையில வரும். ஆனா இங்க ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை போல 3 மடங்கு. ஸோ இங்க எப்படி தனியான ஒன்றுல 3 அணுக்கள் வந்துச்சோ அதே மாதிரி இவ்வளோ எண்ணிக்கை வரும்போது இது எத்தனை மடங்காக மாறணும்? 3 மடங்கு மாறணும். ஸோ அதனால நாங்க 3 தர 6.022 தர 1023 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு கேள்வி மூல் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி வந்தால் மூல் எண்ணிக்கை ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்டில் காணப்படும் கல்சியத்தின் மூல், கார்பனின் மூல், ஒட்சிசனின் மூல் அப்படின்னு சொல்லி வந்தா கல்சியத்தின் மூல் இங்க இந்த எண்ணிக்கையைத்தான் நாங்க என்ன சொல்றது ஒரு மூல் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இது ஒரு மூல், கார்பனின் மூல் வரப்போது அதுவும் ஒரு மூல். ஆனா ஒட்சிசனின் மூல் எண்ணிக்கை 1 தர 3 இதை போல இது 3 மடங்கு. ஆகவே மொத்தம் 3 மூல் வரும். இதுதான் இந்த கணிப்புகள் செய்யற ஒரு முறையாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவை முழுமையா பார்த்த உங்களுக்கு இது மிச்சம் பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இது பிரயோசனம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாக இருந்தா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.